ராகி சூப்பு பண்ணுறதுக்கு நான் ராகி மாவு எடுத்து அந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள், கீரை, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் வச்சு அளவு எடுத்துகிட்டு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ சூப்பு செய்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பட்டர் உரியிருச்சு. அதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன பூண்டு, பொடியாக கட் பண்ணிக்க பச்சை மிளகா, எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாயை இப்போ வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காயுமே நீங்கள் எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. சூப்புக்குன்றதுனால காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்பையும் நமக்கு வதக்கி எடுக்க வேண்டாம் சூப்புக்குன்றதுனால இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிக்கட்டும், காய் வேகட்டும். இப்போ இது கொதிக்குதுங்க, கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 செகண்ட் நமக்கு கொஞ்சம் காய் வேகட்டும். அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான உப்பு. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி வெஜிடபிளில் ராகியில் சூப்பு செஞ்சு கொடுங்க. நல்லா ப்ரெக்னென்ட் லேடிலாம் இந்த மாதிரி நம்ம குடிக்கலாங்க. நல்லா ராகி நமக்கு ஏற்கனவே கவுண்டு இதுக்கெலாம் ரொம்பவே உடம்பு ஹீமோகுளோப்லாம் கம்மியாக இருந்து இந்த மாதிரி ராகி சூப்பு செஞ்சு குடிக்கலாங்க. இதில் நம்ம என்ன கையில் நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு நான் இதில் இப்போ நான் முருங்கைக்கீரையும் கூட சேர்த்துருக்கேன். அதுவுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாங்க, இரும்பு சத்து. ராகியுமே ரொம்ப, அப்போ 2 எல்லாம் நமக்கு நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ராகியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் கலந்து கொடுக்கணுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நான் சேர்த்துட்டேன். அருமையான ஹெல்த்தியான நம்மளுடைய ராகி சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கும் நம்ம ராகி சூப்பு. அப்போ தான் நமக்கு குடிக்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த பக்குவம் வந்துடும். இந்த ராகி சூப்பு பக்குவம் அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ மல்லியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இறக்க போகும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான ராகி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க. இது எல்லாருமே குடிக்கலாங்க. காலையில் நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல எனர்ஜியாகவும் கூட இருக்கும். நல்லா சட்டுன்னு நம்ம சட்னி, சாம்பார், இட்லி, தோசைக்கு போகிற இந்த மாதிரி சைடிஷ்க்கு பதில் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம ஒரு ராகி சூப்பு எடுக்கலாங்க. வேலைக்கு போகிறவங்க யாருனாலுமே எடுத்துக்கிறலாங்க. டக்குன்னு செஞ்சு நல்ல ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். நல்லா ராகின்றால் நம்ம இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இப்போ பாதாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம தொலியை எடுத்துக்கிறாங்க. தொலியை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிஷம் நான் ராகி, இன்றைக்கி நம்ம ராகி மால்டோவை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் தரேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்கலாம். 1 2 சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த நேரம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீ வச்சு கொடுக்குறப்போது நம்ம இடையில இந்த மாதிரி இப்போ கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். ஏன்னா மால்டோட தண்ணியாக தான் நம்ம இருக்கணும். அப்போ அதனால் 2 ஸ்பூன் போதும். 2 கிளாஸ்க்கு வரும். இது இப்போ நம்ம எடுத்த அளவு பார்த்தீங்களா. இது ஒரு பாதாம் எல்லாம் நம்ம அரைச்சி வர வரைக்கும் நம்ம அது தண்ணியிலே ஊறட்டும். 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 200 கிராம் பிடிக்குங்க. நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் தான். அதிலே நான் ஒரு அரை கிளாஸுக்கு பால் எடுத்துருக்கேங்க. அப்போ தண்ணி 1 கிளாஸு, அரை கிளாஸு பால், அப்போ 1.5 கிளாஸ் ஆயிடுச்சுங்க.
நீங்கள் பால் வேணாலும் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக எனர்ஜியாக இருக்குல்ல, அதுக்காக நான் கொஞ்சம் பால் எடுத்துருக்கேங்க. அரை கிளாஸ் கொஞ்சம் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் அரை கிளாஸ் ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்க்காத பால். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு நான் ஒரு 5 பாதாம் சேர்த்துருக்கேங்க. அப்போ 2 ஸ்பூனுக்கு ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கேங்க. அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் அது பாதாம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குல்ல வெயிட் லாஸ் பண்ணும்போது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ எடுத்துக்கோங்க. பால் சூடாகி வரட்டுங்க, கொதிக்கட்டும். தண்ணியும் பாலும் தான் நான் கலந்துருக்கேன். கொதி வர தொடங்குதுங்க. இப்போ நம்ம ராகி நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிக்கிடுவோங்க. ஊற்றிக்கிட்டே கிண்டி கொடுங்க, கை விடாமல், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. நல்லா குட்டீஸ்களுக்கு கூட ஒரு ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு சாயந்தரம் எப்பயும் போல் ஒரு டீயை கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லா எனர்ஜியாக இருக்குங்க, அவங்க நைட்டு சாப்பிட்ற வரைக்கும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி கொடுங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க. கைவிடாமல் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு. நான் சீனி சேர்க்குறேன். நீங்கள் இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரினா நீங்கள் தேன் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாங்க. சீனி விருப்பப்பட்டால் நீங்கள் சீனி போட்டுக்கோங்க. பிள்ளைகளுக்கு சீனி தான் விருப்பப்படுவாங்கன்னா அவங்களுக்கு தான் சீனி போட்டு கொடுக்கலாம். பெரியவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். எதுனாலும் உங்களுடைய விருப்பம் தாங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சா பாதாமியும் சேர்த்துக்கலாங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு சிட்டியை ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க வாசனைக்கு. குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவராக வேணும் இல்லையா, ராகி இல்லையா, அதனால் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாங்க, ஆப்ஷன் தான். இப்போ நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ராகி மால்டோவா ரெடி ஆச்சுங்க. இப்படி தாங்க இருக்கணும் நமக்கு குடிக்கிறதுக்கு. மால்டோவனா இந்த மாதிரி ஊற்றினா இப்படி விழுகணும், அப்போ தாங்க நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி வெந்துருச்சுன்னா நமக்கு ராகி அந்த வெந்துருச்சுன்னு நல்லா கம்மன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க, அதாங்க நமக்கு அர்த்தம். நல்லா மணக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு இருக்கணும். ஊற்றினா இப்படி விழுகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ராகி கொழுக்கட்டைக்கு நமக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கணும், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ராகி கொழுக்கட்டை செய்ய போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிப்பருப்பு நனைய வச்சு எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிறிய ஜீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்படி பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இப்படி வரணுங்க, இந்த பதம் தான் இருக்கணும். இப்படி பிடிச்சாலேவும் இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் நம்ம ஸ்டவ்வில் தண்ணி சூடாக்கி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டைக்கு. இப்போ தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கிட்டு மாவு கொழுக்கட்டைக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ நம்ம வச்ச தண்ணியும் சூடாயிருச்சு, கொழுக்கட்டையும் இப்போ பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் இருந்தால் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் அவிச்சுக்கலாங்க, அதுலேயும் நம்ம அவிச்சாலும் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. இப்போ நம்ம கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம்.
வெந்துருச்சான்னு பார்க்க எதனால ஒரு சின்ன கோழி எதனால எடுத்து தண்ணியில் முக்கிட்டு இப்படி குத்தி பார்த்தீங்களாக்கு ஒட்டலைங்க, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். 15 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும் கொழுக்கட்டை, ராகி கொழுக்கட்டை. இப்போ எடுத்துக்கிறலாம். சூப்பராக இப்போ நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நான் ராகி தோசைக்கு ராகி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். முழு ராகி எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினதான். இந்த கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ராகி எடுத்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பச்சரி எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். ராகி எடுத்த கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம். இப்போ உளுந்தையும் நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். அதே போல் ராகியும் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம், ரெண்டையுமே. இப்போ உளுந்து ஊறிடுச்சு. இப்போ உளுந்தை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அரிசியும் ராகியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். நல்லா தோசை நல்லா மொறு மொறுன்னு வருங்க. இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நமக்கு மாவு இருக்கட்டும். 8 மணி நேரம் இருக்கட்டுங்க. இப்போ நமக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு புளிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா மாவு நல்லா புளிச்சிருக்குங்க. இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றுறோன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தாங்க. எண்ணெயோ நெய்யோ பட்டரோ எதுனாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து விட்டு ஊற்றி கொடுத்துக்கலாங்க. இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்மளுடைய விருப்பம் தாங்க. முட்டை தோசை, வெங்காய தோசை, எதுனாலும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். இப்போ வேகட்டும். இதை இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கூட நம்ம வேக வச்சு கொடுக்கனாலும் கொடுக்கலாங்க. இன்னும் நல்லா இலசா ஊற்றுறக்கும் தோசை வருங்க. விட்டு வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கிறலாம். இன்றைக்கி நம்ம ராகி அடை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க உடம்புக்கு. இன்றைக்கி நான் ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா கம்மியாக, கொஞ்சம் முருங்கை இலை உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. மாவு கொஞ்சம் நம்ம இலக்கமாக பிணையணும்.
இருக்கணுங்க. அப்போ தான் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கை வச்சா நல்லா இலக்கமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்குங்க. அப்போ தான் நமக்கு தட்டி போடுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அடை. இது இப்போ ஒரு 10 நிமிஷம் நமக்கு செட் ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம மாவு பிணைஞ்சோடனே எதையுமே உடனே போட்டுக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்து வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். சட்டியில் போடும்போது அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் அப்படி சட்டியில் விழுவுங்க. அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம உருண்டை இது பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படியே லைட்டாக பருத்தி விடுங்க. ரொம்ப மெல்லிசாக போடக்கூடாது. ஓரளவுக்குனாலும் நம்ம தடியாக போட்டால் தான் அப்போ தான் நமக்கு அடை நல்லாயிருக்கும். பிஞ்சு போகாமல் எடுக்கிறதுக்கும் வரும். இப்போ நான் இங்கிட்டு தோசைக்கல் ஹீட் ஆக்கி வச்சுருந்தேன். அப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ராகி அடை செய்யும்போது. அப்போ தான் உடம்புக்கு ஹெல்த்தி, நல்லது. நெய் இருந்தால் நெய் கூட ஊற்றுங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டோடனே இலையை எடுக்காதீங்க. ஒரு செகண்ட் விட்டுட்டு எடுங்க. இப்போ எடுத்துக்கலாம். மெதுவாக எடுங்க. பார்த்தீங்களா போட்டு ஒரு செகண்ட் விடுவோம். அப்படியே நமக்கு இலையில ஒட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மேலே லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இப்படி தடவி கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க. தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. அடை அப்போ தான் நல்லா வேகும், உள்ளேயும் வெளியும். தீ கூட்டி வைக்கும்போது வேகாது, வெளியில் வெந்துடும். நீங்கள் டக்குன்னு எடுத்துருவீங்க. அப்போ தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கிறலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி கொடுத்துக்கிறேன். அந்த பக்கமும் வேகட்டும். இதே போல் இந்த பக்கமும் லைட்டாக நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தடவி கொடுத்துக்கோங்க ராகி அடைக்கு. அப்போ தான் உடம்புக்கு நல்லெண்ணையும் போது ராகியும் போது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. குட்டிகளுக்கு இந்த மாதிரி காரம் கம்மியாக போட்டு இப்போ எடுத்துக்கிறலாம். சூப்பராக ஒரு அருமையான ராகி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதிலே அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி நறுக்கி கட் பண்ணது, 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவணும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம வதக்கினதை இதில் சேர்த்துக்குங்க. மாவில் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு கரண்டி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. 10 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்மிலே போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேங்க. வீடியோ கட் ஆகி போயிடுச்சு. இந்த பக்கம் போட்டு எண்ணெய் தடவி கொடுத்துருங்க. பெரியவங்க இருந்தால் லைட்டாக தடவி கொடுத்தா போடுங்க. இந்த பக்கமே ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும். எவ்வளோ தீ கம்மியாக வைக்கணுமோ வச்சுக்கோங்க.
இப்போ இந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் தாங்க நல்லா வெந்துருச்சு, எடுக்கிறதுக்கு நல்லா வருது. இதே ராகி தோசைக்கு இப்போ இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுக்கு நான் 1 கப் ராகி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். சேர்த்துட்டு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தயிர். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் கலந்துக்கலாம். வெங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாய், ஜீரகம். இப்போ தண்ணி எல்லாம் நம்ம கலந்து எடுத்தாச்சு. தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இதில் நம்ம தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டக்குன்னு செய்யக்கூட இது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. டக்குன்னு காலையில் இதை செஞ்சோமாக்கும் ஒரு காப்பி டீயோ எது கூட நம்ம எடுத்துக்கிறலாம். ஒரு சைடிஷ் கூட வேண்டாம், இதிலே நமக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் விருப்பப்பட்டால் கேரட் கூட துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம். தோசைக்கல் நல்லா நமக்கு காஞ்சிருக்குங்க. அப்போ தான் நமக்கு தோசை நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா வரும். தோசைக்கல் இந்த மாதிரி நமக்கு புகை வரணும். இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை எடுத்து இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமாக வெங்காயம் இப்படி பரவலாக போட்டுக்குங்க. போட்டுட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லியிலையும் தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு கலக்கி விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றணும். இந்த மாதிரி அடுத்து தோசை ஊற்றும்போது நீங்கள் கிண்டி விட்டு தான் நீங்கள் ஊற்றணுங்க. இப்போ தோசை ஊற்றும்போது நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஊற்றுனது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு தோசை வெந்திருக்குங்க, செட் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த டயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், பட்டர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ராகி தோசை நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கன்னா சூப்பர் தோசை, ராகி தோசை ரெடி ஆகிடுங்க அருமையாக. நம்ம எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க.